மா எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான் கத்திக்கினே இருப்பியா? ஒரு நாள் லீவு கிடைச்சா நிம்மதியா விட மாட்டியே. சும்மா வாய் பேசக்கூடாது. நான் போயிட்டு வரதுக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் போய் டீ வச்சுட்டு வரேன். எங்க அம்மாக்கு இதே வேலை தான், எப்ப பார்த்தாலும் கத்திக்கினே இருக்கிற வேலை தான். யார் இந்த நேரத்தில் கால் பண்றது? ஹலோ மித்ரா, ஹாப்பி கிறிஸ்மஸ் ரீ. ஹாப்பி கிறிஸ்மஸ் ரீ. என்னடி காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டுக்கிற? ஏய், நீ தானே இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ண, நான் வரதா இல்லையா? ஆமாண்டி. சரி நீ கிளம்பிட்டியா? தோ பேண்ட் போட்டுட்டு இருக்க, நீ தோ பாதி தூரம் வந்துருவேண்டி. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை வெயிட் பண்ற, வந்துருனே. சரி சரிடி, இதோ வந்துடுறேன்டி. எம்மா எம்மா. என்ன மித்ரா? மா என் ஃப்ரெண்டு வரேன்னு இருக்கா, அதுக்காக வந்து எல்லாத்தையும் நீ செஞ்சு வச்சிருமா. எல்லாத்தையும் என்ன செஞ்சு வைக்கணும்? பலகாரம்லாம் செஞ்சு வைமா. சரி போயிட்டு வா, என் கை வண்ணத்தை காமிச்சு வைக்கிறேன். சரிம்மா. எங்க இவ வந்துட்டான்னு சொன்னாலே? எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கல்ல தான் வந்துட்டானா? இன்னும் காணுமே. மித்ரா, ஏய் தெரியுதாடி? ஏய் தெரியுதுடி. எப்படி இருக்க? ஹாப்பி கிறிஸ்மஸ் ரீ. ஹாப்பி கிறிஸ்மஸ் ரீ. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. சரி வீட்டுக்கு போலாமா? போலாம். எங்க கூமாப்பேட்டிக்கா போறே இப்போ? இல்ல எங்க வீடே கூமாப்பேட்டி தாண்டி, வாடி. சரி வா. மா என்ன இது காலங்கத்தால இந்த பிச்சைக்காரங்களுக்கு வேற வேலை இல்லை. நம்ம செய்யற பலகாரம் வாசனை ரோட்டுக்கு போயிடுச்சு போல இருக்குது. சரி இருப்ப கதவை திறந்துட்டு வரலாம். ஏம்மா நான் பெத்தான் வந்து கூப்பிட்டுக்குது. கலை வாமா, வா. உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். ஆமா, உனக்குன்னு என் பொண்ணு பலகாரம்லாம் செஞ்சு வைக்க சொன்னா. அதனால என் மூளைய கசஞ்சி புழிஞ்சி யோசிச்சு யூடியூப்லாம் பார்த்து நிறைய பலகாரம் செஞ்சு வச்சிருக்கேம்மா. இவ்வளவும் எனக்கா செஞ்சீங்க? எவ்வளோ பாசம் ஏமாறா ஆண்டி. ஆமாம்மா, உனக்காக தான் சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன், சிக்கன் 65 செஞ்சிருக்கேன், மட்டன் சுக்கா செஞ்சிருக்கேன். இன்னும் நான் சொல்லிட்டு சொல்லிக்கினே போனோம். வா நம்ம போய் சாப்பிட்டுடலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, இவ்வளவும் எனக்கு செஞ்சிருக்கீங்களே நீங்க. ஓகேம்மா. ஏய் எங்க அம்மா நான் உனக்கு செஞ்சுக்கிறாங்கன்னு நினைச்சிக்கியா? எங்க அம்மா பண்டிகை நேரத்துல பலகாரம்லாம் செய்வாங்க, அதுக்கு தாண்டி. சரி வா, உங்க மனசு ஆறுதல் படுத்துங்க வா. ஷபா டயர்டாக இருக்குது. பா வேலைக்கு போனாலே சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கே கரெக்டாகுது. ரோஷ் இதோ வந்துட்டேங்க. உனக்கு யார் தான் ரோஜான்னு பேர் வச்சான்னு தெரியல. வேணும் உங்ககிட்ட என்ன கேட்பாங்க? போய் காஃபி ஏற்றணுமா? தலைவலிக்கு வந்துட்டேங்க. இந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லை. பலகாரம் செய்யற நேரத்துல சும்மா டீய குடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவங்க செஞ்சா சூப்பரா இருக்கும். பா சொல்லுப்பா. காசு கொடுப்பா. டேய் நானே வேலைக்கு போயிட்டு வந்தேன், என்ன காசு எதுக்கு உனக்கு? பசங்க கூட வெளியே போனோம்ப்பா, காசு கொடுப்பா. ரோஜா என்னங்க ஏங்க கத்துறீங்க? சும்மா புள்ள காசு கேட்கறான் பாரு. எதுக்குப்பா காசு உனக்கு? நான் பசங்க கூட வெளியே போனோமா, காசு கொடுமா. அதெல்லாம் காசுலாம் தர முடியாது. இவனுக்கு காசு எல்லாம் கொடுக்காதம்மா. எப்ப பார்த்தாலும் பண்டிகை நேரம் வந்தா நைட்டு போயிடுறான், வயிட்டுக்கே வரமாட்டாமா. நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கா. ஏங்க மித்ரா வேற அவ ஃப்ரெண்டு கலையை கூட்டு வந்திருக்கிறா. நம்ம கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? மெரினா பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ஏண்டி படத்துக்கு டிக்கெட் போட்டிங்களா? இப்போ போட்டுடலாமா? ஏங்க அப்படியே ஒரு படம் ஒன்று பார்த்துட்டு மெரினா பீச்சில் போயிட்டு கேக்கு வெட்டிட்டு அங்கேயே நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடிடலாங்க. உங்க அப்பா கிட்ட காசு வேணும்? நான் ஏங்க எங்க அம்மா கிட்ட காசு வாங்கணும்? நீங்க தான் கொடுக்கணும். காசு கொடுப்பே மாட்டியாப்பா? இப்போ என்ன பண்ணலாம்? கொடுக்கலாமா? ஒன்றும் இல்லைங்க, அவனுக்கு காசு கொடுத்து அவனை அனுப்பியப்பா. நீ என்ன பண்ற? அவங்க கூட போயிட்டு நீ ஊரை சுத்திட்டு ஜாலியா வந்துரு. நீங்க காசு கொடுத்தா கொடுங்க. என் ஃப்ரெண்ட் ஆல் ரவுண்டர் இருக்கான், போறேன். பாய் போங்க. சரி வாங்க நம்ம போலாம். படத்துக்கு போயிட்டு மெரினா பீச்சில் போய் கேக் வெட்டிட்டு கிறிஸ்மஸ் ஜாலியாக கொண்டாட்டு வந்துடலாம். அவங்கவுங்க கிறிஸ்டியன் சர்ச்சில் ஜாலியாக போயிட்டு செலிப்ரேட் பண்ணிருக்கிறாங்க. ஏன் பொண்டாட்டினா மெரினா பீச் பேசன் பிரிட்ஜ் பீச்சில் போய் பிக்சர் எடுத்துட்டு கேட்குறான். என்ன இளவரா இது? சரி ப்ரைஸ்லோ இப்போ ஒரு குடும்பத்தை பார்த்தீங்க.
அவங்க கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க எந்த இடத்துல போயிட்டு அவங்க கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்கன்னும் இப்போ அடுத்த ஃபேமிலியை பார்க்க போகிறோம். அவங்க எந்த விதத்தில் இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? பிறந்தார் பிறந்தார் பாலன் இயேசு பிறந்தார், மரியாள் பெற்றெடுத்த மாதேவன், மீட்பருக்கு மகிமையை சாற்றிடவே. என்ன இது வீட்ல ஆளே காணோம்? பிரியங்கா, அட்டோனா, தோ வர மம்மி. என்னம்மா ரெண்டு பேரும் வசனம் படிக்க சொல்லிட்டு போனா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல? விளையாடிட்டு இருந்தோம் மம்மி. நான் தான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன், எனக்கு வேலை அதிகமா இருக்கும்னு சொன்னேன்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? விளையாடாம படிச்சிருக்கணும்ல. நாளைக்கு வேற நம்ம சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கு. மனப்பாட வசனம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? அம்மா சொல்லி கொடுக்குறேன், சொல்லணும், சரியா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு என்னப்படும். நாளைக்கு கரெக்டா சொல்லணும், சரியா? சரி மம்மி. சரி மம்மி. சரி, கிறிஸ்மஸ்னா என்னம்மா? புது ட்ரெஸ் எடுக்கிறது, கேக் கட் பண்ணுறது, சாக்லேட் சாப்பிட்றது தான் மம்மி கிறிஸ்மஸ்ஸு. மம்மி வீட்டில் பிரியாணி செஞ்சு நம்ம சர்ச் போயிட்டு வெளியே சுற்று தானே மம்மி கிறிஸ்மஸ்ஸு. இல்லைம்மா, நீங்க சொல்ற மாதிரி புது ட்ரெஸ் எடுக்கிறதுலையோ இல்லை பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுலையோ கேக் வெட்டி சாப்பிட்றது மட்டும் கிறிஸ்மஸ் இல்லைம்மா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு நமக்காக பரிசாக கொடுத்துருக்கிறார். அவருடைய பிறப்பின் நற்செய்தியை மக்கள் அறியாத மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் பிறப்பை பற்றி போய் சொல்லணுமா? அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். சரியா? சரி மம்மி. சரி மம்மி. சரி, அம்மா உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸை வச்சிருக்கேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன சர்ப்ரைஸ் மம்மி? என்ன சர்ப்ரைஸ்? இருங்க சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாளைக்கு நீங்கள் கேட்குற பொருளெல்லாம் அம்மா உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்ல, அதே போல் யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, நம்ம நாளைக்கு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பிள்ளைங்கள கூட கேக் வெட்டி சாக்லேட்லாம் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடலாம். சரியா? ஓகே மம்மி. டன். வாங்க போகலாம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். சரி, எல்லாரும் எழுதுங்க. கிறிஸ்மஸ்க்கு உங்க எல்லாருக்கும் கேக்கும் சாக்லேட்டும் வாங்கி வந்திருக்கிறோம். எல்லாம் ஹாப்பியா கேக் வெட்டலாமா? Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year.
இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த 2 ஃபேமிலியை பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபேமிலி வந்து கிறிஸ்மஸை மெரினா பீச்சில் போய் கொண்டாடுறாங்க, அடுத்து சினிமா தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அழகா ஆண்டவருக்கு பிரியமா அவர் எப்படியெல்லாம் விருப்பப்படுறாரோ அந்த லெவலில் இன்னொரு குடும்பம் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே பார்க்குற நீங்கள் எல்லாரும் இந்த 2 குடும்பத்தில் எந்த நபராக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சந்தோஷமான நன்னாளிலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்.